என்னுடைய இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் ஆர் சிவில் சப்ஜெக்ட், அப்போ ஏன் சார் நான் இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ஆர் சிவில், சரியா, அவங்களுக்கு டயக்ராம் வந்து மோஸ்ட், சரியா, அவங்க எல்லாமே இதை வச்சு தான் சொல்றாங்க. பட் நீங்க நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகும்போது அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரேஞ்ச். புரிஞ்சா? ஒரு டயக்ராம் கொடுத்தா A4 சீட்ல வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதையும் ஒரு டயக்ராம் பார்க்கும்போது இந்த அவங்க ஆப்போசிட் டிசைன் இன்ஜினியர் என்ன சொல்ல வராது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டி நமக்கு இருந்தா போதும். புரிஞ்சா? ரொம்ப டீப்பாக தேவை. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரேஞ்ச். சரியா? அதனால எல்லா கோர்ஸுமே ஈஸி இருக்கு. ஆனால் சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் எல்லாத்துக்கும் என்னவா இருக்கும்? EDR. ஓகேயா? உங்களை விட அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. ஆனா அவங்க வந்து சிம்பிளா என்ன படிப்பாங்க? ட்ரெடிஷனலா படிப்பாங்க. ஆனா நீங்க எதை வச்சு படிப்பீங்க? பை யூசிங் கிராஃபிக்ஸ். சரியா? EG, ED ரெண்டுமே ஒண்ணுதான். பட் நீங்க வந்து எதை படிப்பீங்கன்னா பை யூசிங் CAD. நம்ம என்ன CAD யூஸ் பண்றோம்? சரியா? ஸோ அதனால இதை எதுவுமே கிராஃபிக்ஸ் சொல்றோம், அதே டிராயிங் சொல்றோம். ஓகேயா? Now we understand what is graphics and what are the areas to study. Okay. Now, can anyone tell me how many the law of angle of projection? Angle of projection principle in India. Allah first. Right. Only like that ஒரு என்ன ஞாபகம் இருக்கு? அதே ஒரு மாசம் இருக்கு. ஏன்னா நீ எவ்வளவு புரியா சரியா? மொத்தம் எவ்வளவு மார்க் இருக்கும்? 4 ஓகே. நம்ம என்ன மார்க் யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட், தேர்ட். ஓகே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாரி, இது வந்து ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பிளேன், and this is third, and this is fourth. Right? And நம்ம எதை படிக்கணும்? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது எல்லாமே எந்த ஆங்கிள்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இது ஃபர்ஸ்ட் தேர்ட். ஓகே. செகண்ட் இஸ் ஓகே யூஸ் பண்றது. ப்ளீஸ் ஓகே, எல்லாருக்கும் தெரியும், யாரும் சொல்ல மாட்டேங்குது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம், தேர்ட் யூஸ் பண்றோம், செகண்ட் ஃபோர்த்தும் யூஸ் பண்ணலாம் தானே? ஏன் யூஸ் பண்ணணும்? நாலு குவாட்ரண்ட் இருக்குதா? 4 குவாட்ரண்ட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம், தேர்ட் யூஸ் பண்றோம், கரெக்ட். அப்ப ஏன் செகண்ட் ஃபோர்த் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஏமுக்கு கரெக்டா இருக்கு. யார் கரெக்டா இருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்குறீங்க. இந்த ஆன்சர் சொல்லுங்க. வித்தின் 30 seconds. Don't ask me the answer, give me the answer. Nobody. எல்லாமே ஒரு கரெக்டாக சொல்லுங்க. எல்லாமே கரெக்டாக சொல்லுங்க. பட் ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தான் இருக்கணும். ஓகேயா? அப்போ எங்க இருக்காது? ரைட் சைடுல இருக்காது. அப்போ ஃப்ரண்ட் வியூ என்ன வரும்? வெர்டிகல் சைடுல மேல ஃப்ரண்ட் வியூ வரும், டாப் வியூ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் டு ரொட்டேட். ஆல்வேஸ் ரொட்டேட் தி ஹரிசாண்டல் பிளேன் 90 டிகிரி clockwise. இது வந்துமா? அப்போ எந்தெந்த டயகிராம்ல மேல ஃப்ரண்ட் வியூ இருக்கு, கீழே வந்து டாப் வியூ இருக்கோ அது எல்லாமே என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இப்படி வருது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல மேல என்ன இருக்கும்? ஃப்ரண்ட் வியூ இருக்கும், கீழே டாப் வியூ.
அதே தேர்ட் என்கோடர் எடுத்தா ஆப்ஜெக்ட் இங்க இருக்கும், நீ யோசிச்சு பாருங்க, இந்த பொசிஷன்ல இருக்கும், நெக்ஸ்ட் இத சொல்லிட்டு பண்ணல அப்போ ஃப்ரண்ட்